வீடியோ போட்டு 10 நாள் ஆச்சுங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாரி கேட்குறீங்க நான் போடாததுக்கு. இன்றைக்கி நான் எந்த வீடியோவை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு சென்சிபிள் கண்டென்ட் தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கண்டென்ட் வந்து கேட்கும்போது சில பேர் வந்து அருவருப்பாக நினைப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக இதில் இருக்கிற ஒரு உண்மை என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்டென்ட்டை பற்றி ஷார்ட்டாகவே பேசுகிறேங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்கலை. அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை பிறக்குது. ஒரே குழந்தை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது 2 குழந்தையும் பிறக்கல. ஸோ ஒரே குழந்தைனால வந்து ரொம்ப பொத்தி வளர்க்குறாங்க. ரொம்ப பாசத்தை காட்டுறாங்க. அவன் மேலே ரொம்ப செல்லத்தை காமிக்கிறாங்க. தப்பு பண்ணால் கூட கண்டிக்க மாட்டேன். ஏன்னா இருக்கிறது ஒரே பொண்ணு. கோவப்பட்டு தப்பு பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்க ஆக்சுவலி நம்மளை வளர்த்த மாரி வச்சு நம்ம அப்பா வந்து நம்மளையும் அப்படி தாங்க வளர்த்துன்னு இருக்காங்க. ரொம்ப ஆக்சுவலாக வந்து ரொம்ப கேர் பண்ணி வளர்த்துனுக்குறாங்க. என்ன பண்ணுறதுனா அந்த பொண்ணு வந்து 12th படிச்சுன்னு இருக்கான். 12th படிச்சுன்னு இருக்கும்போது எப்பவுமே வந்து ஈவினிங் ஆனால் டியூஷன் போயிட்டு வருவான். அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேக் எடுத்து கீழே வச்சுட்டு அவள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். அவங்க அம்மா சும்மா அவன் பேக் வந்து ஜிப்பை திறந்து பார்க்குறாங்க. ஜிப்பை திறந்து பார்க்கும்போது அதில் வந்து ஒரு ரப்பர் மாரி ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காண்டம் இருக்குங்க. அவருடைய பேக்கில் வந்து காண்டம் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து தன்னுடைய பொண்ணுடைய பேக்கில் காண்டம் இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ ஷாக் ஆகி அப்படியே மனசே உடைஞ்சு போய் உட்காந்துறாங்க. நம்ம பெத்த பொண்ணு இப்படி தப்பு பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் வராங்க பக்கத்தில். ஏண்டி அழுவுற என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே, என்னங்க நம்ம பொண்ணுடைய பேக்கில் பாருங்கள் காண்டம் இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஆக்சுவலாக தன்னுடைய பொண்ணுடைய பேக்கில் வந்து காண்டம் இருந்துச்சுன்னா என்னங்க அர்த்தம்? அது ஆக்சுவலி எவ்வளோ தப்பான விஷயம்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 பேருமே அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க நீ அழாத, நான் அவகிட்ட வந்து நான் எப்படி கேட்குறேன்னு. ஆக்சுவலாக வந்து நானே அவகிட்ட கேட்குறேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீ அழாதன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நீ போய் கம்மன் போய் ரூமில் உட்காரு, ரூமில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து டியூஷன் கிளம்புறப்பான்னு சொல்லிட்டு டியூஷன் கிளம்பி போகிறோம். அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அழுகுறாங்க. அவங்க அப்பாவுக்கு எப்படி இது கேட்கறது நம்ம பொண்ணுக்கிட்ட அப்படின்னு எப்படி போய் கேட்பீங்க? உங்களுடைய பெத்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன நீ காண்டம் வச்சிருக்கலாமா கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க நீ வந்து ரொம்ப கோவப்படாது, நீ கம்மன் தூங்கிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃபும் நைட் 9 மணிக்கு வந்து தூங்கிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்பா நான் இந்த மாரி வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து மெரினா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா ஆக்சுவலாக அடுத்த நாள் சண்டே வேறு, நம்ம காலையிலே மெரினா பீச்சுக்கு போகலாம். அவங்க அப்பா சொல்கிறாங்க சரிப்பா கண்டிப்பாக போகலான்றாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீ நானும் மட்டும் போகிறோம், அம்மா வரல அப்படின்னே அந்த பொண்ணு இன்னும் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அம்மா வந்தாங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்ப்பாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணு, இப்படி கரெக்டாக பண்ணு. அப்பா கூட பார்த்தா அவ்வளோ கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அடுத்த நாள் மெரினா பீச்சுக்கு 2 பேருமே போகிறாங்க. 2 பேருமே போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு அந்த சூரியன் வந்து உதிக்குது இல்லை, அந்த காட்சிலாம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ப்ளசன்ட் மார்னிங். ரொம்ப சுற்றி எல்லாமே அமைதியாகவே இருக்குது. எல்லாருமே அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணு 2 பேர் உட்காந்து ஜாலியாக பேசினே இருக்காங்க. பேசின்னு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து எப்படியோ ஒரு தைரியத்தை வர வச்சு அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அந்த காண்டம் எடுத்து வந்து அந்த பொண்ணுக்கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்சோன்னே இது வந்து பேக்கில் இருந்துச்சுப்பா, அவங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அந்த பொண்ணு வந்து அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் மாதிரி அப்பப்பா இது என்னுடைய காண்டம், அப்பப்பா இது வந்து எந்த இல்லைப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து காலையில் வந்து இதை காமிச்சா என்கிட்ட காமிச்சிட்டு என் பேக்கில் இதை வச்சுட்டா, அவள் ஈவினிங் போகும்போது எடுத்துன்னு போகிறேன்னு சொன்னப்பா, ஆனால் அவன் மறந்துட்டு போயிட்டாப்பா, அப்படி தெரியாது என் பேக்கில் வந்துச்சுப்பான்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அவள் பேசும்போது வந்து ஒருமை பண்புன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஏன்னா தன் பொண்ணு வந்து எப்படி பேசுவான்னு சொல்லிட்டு அப்பாவுக்குலாம் தெரியும். ஆனால் அவள் நிறைய டைம் வந்து அப்பான்னு யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் அதனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து அவளுக்கு சேஞ்ச் ஆச்சு. ஏதோ பொய் சொல்கிற மாரி அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. என் பொண்ணு வந்து பொய் சொல்லுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகே நம்ம வந்து நம்மளுடைய பொண்ணை வந்து கோவப்படுத்தக்கூடாது, நம்ம வந்து கோவப்படுத்தக்கூடாதுன்னு இல்லை, நம்ம பொண்ணு மேலே நம்ம கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சும்மா ஒரு கான்வர்சேஷனும் போதும் அவங்க அப்பா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து நான் வந்து உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை நினச்சிக்கோ. ஆக்சுவலாக ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் யூ கேன் ஷேர் எவ்ரி திங் சொல்லுவாங்க. இப்போ 2 ஃப்ரெண்டே இருக்காங்கன்னா 2 ஃப்ரெண்டு வந்து பேசலைன்னா ஈகோன்னு ஒன்று கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வரும். ஆனால் இங்கே ஈகோ கூட இல்லை. நீ நல்லது செஞ்சாலும் நான் தான் அவங்க கூட இருப்பேன், தப்பு செஞ்சாலும் நான் தான் அவங்க கூட இருப்பேன். ஸோ நான் வந்து உன்னுடைய க்ளோஸ் ஒரு ஃப்ரெண்டு, உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை நினச்சிக்கோ, நீ என்கிட்ட எல்லாம் ஒன்றும் ஷேர் பண்ண, நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறா. ரொம்ப யோசிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பொறுமையாக வாயத்து இருக்கிறான். பா இது வந்து நான் தான்ப்பா வச்சுருக்கேன், நான் ஆக்சுவலாக அந்த பொண்ணுலாம் என்கிட்ட கொடுக்கல, இது என்னுடைய இதுதான் அப்படின்றா. இன்னும் ஆக்சுவலாக அவங்க அப்பா கோவம் வருது. அப்புறமா அவங்க வந்து அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மணி கேட்குறாங்க என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா, என் கிளாஸில் வந்து ஆதித்யான்னு ஒரு பையன் இருக்கான்ப்பா, அந்த பையன் தான்ப்பா என்கிட்ட இது கொடுத்தான், நானும் அவனும் வந்து லவ் பண்ணுறோம்ப்பா, வந்து நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான், ட்ரூ லவ்ப்பா. அதுக்கப்புறம் அவனும் நம்மளை விட பெரிய ஆள், அவங்க அப்பா வந்து ரொம்ப பிஸ்னஸ் மேனு, நிறைய ஆக்சுவலாக மணி சைடும் ப்ராப்ளம் இருக்காது. நாங்கள் 2 பேர் ட்ரூ லவ் பண்ணுறோம் பண்ணோன்னே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. சரி ட்ரூ லவ் பண்ணுறீங்க அது ஒரு பக்கம், எது நேரத்துக்கு உங்ககிட்ட வந்து இந்த காண்டம் கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு நாள் அவங்க 2 பேரும் தனியாக மீட் பண்ண போகிறாங்க. மீட் பண்ணுற டைமில் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டாங்கன்னா, அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வந்து கிஸ் பண்ண போகிறான். ஆனால் போய் கடைசியில் கிஸ் பண்ண மாட்டேங்கிறான். கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போய் என்ன சொல்கிறான், அந்த பொண்ணுடைய காதில் சொல்கிறான், எனக்கு என்னைக்கு உனக்கு எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுதோ நான் உனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம 2 பேர் ட்ரூ லவ் பண்ணுறோம், நான்
நான் உன் மேலே அவ்வளோ ட்ரூ லவ்வோடு இருக்கேன், ஆனால் நீ என் மேலே ட்ரூ லவ்வாக இருக்கேன்னு எனக்கு தெரியல. என்னைக்கு வந்து என்னுடைய லவ் வந்து நீ அக்செப்ட் பண்ணுறியோ அன்றைக்கி வந்து நீ என்னை வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காண்டம் கையில் கொடுக்குறான். என்னைக்கு வந்து உன்னுடைய லவ் வந்து நீ அக்செப்ட் பண்ணுறியோ ட்ரூ லவ்வோடு என்னை ஏற்றுக்கிறியோ அது வரைக்கும் இந்த காண்டம் உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன்னா அந்த பையன் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சோன்னு நான் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிற மாரி அந்த பையன் சொன்னதை அந்த பொண்ணு சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு வந்து கோவம் தலைக்கு மேலே கோவம் ஏறுது. ஏன்னா எந்த ஒரு அப்பாவாக இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டத்தானே படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லா கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுகிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த உலகத்தில் வந்து இந்த 16 வயசுலேருந்து 20 வயசு இருக்குது தெரியுமா, 22 கூட வச்சுக்கலாம். இட்ஸ் எப்படின்னா ஒரு பயாலஜிக்கல் ஒரு ஆக்சுவலாக வந்து நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி இருந்தால் உங்களுடைய அப்பா அம்மா நம்மளே எடுத்துங்க, இல்லை நமக்கு முன்னாடி செத்து போன தலைமுறைகள் எல்லாருமே எடுத்துப்பாங்க. இந்த ஏஜ் எல்லாருமே கடந்து தாங்க வந்துருப்பாங்க. 16 to 24 வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய உடம்புல வந்து செக்ஸ் ஹார்மோன் வந்து ரொம்ப செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பயாலஜிக்கலாக நிறைய சேஞ்சஸில் ஏற்பட ஆரம்பிக்கும். நீ எப்போ ஃபஸ்ட்டு பீரியட் அட்டன் பண்ணுறியோ அப்போயே உனக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் எந்த டைமில் பெற்றுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரூ லவ்வான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. நிறைய பேர் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேக், எல்லாமே ஒரு அந்த காமன்றதுக்காக தான் வாழ்ந்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு கோவப்படுறா, இல்லைப்பா எங்கள் லவ் ட்ரூ லவ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைலாம் சொல்கிறான். அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஓகே உன் லவ் நான் வந்து ஷார்ட்டாகவே முடிக்கிறேன், ரொம்ப லாங் டியூரேஷனில் போகுது. அவங்க அப்பா சொல்கிறாங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ லவ் ஆச்சு நான் கண்டுபிடிக்க ஒரு டெஸ்ட்டு சொல்கிறேன். நாளைக்கு வந்து அவன் வீட்டுக்கு வந்து நான் ஸ்டடி பண்ண போகிறேன், ஆக்சுவலாக அந்த குரூப் ஸ்டடி பண்ண போகிறேன்னு சொன்னேன். நாளைக்கு இப்போ அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா அந்த பையன்கிட்ட சொல்கிறோம், இந்தமாரி இந்த விஷயம் வந்து எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு, எங்கள் அப்பா வந்து சண்டை போடுறாங்க எங்கள் வீட்டில், ஸோ எங்கள் அப்பா வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்க, நாங்கள் டெல்லிக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் சொல்லும். சப்போஸ் அந்த பையன் வந்து ட்ரூ லவ்வோடு இருந்தாலும் அந்த பையன் வந்து சரி நீ டெல்லிக்கு போ நான் பார்த்துக்கிறேன், நீ எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை தேடி வருவேன், நான் படித்து பெரிய ஆளாகி உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்படி சொன்னான்னா அது ட்ரூ லவ். அப்படி இல்லாமல் அவன் வேறு மாரி பண்ண ஆரம்பித்தானா, ஆக்சுவலாக அந்த தப்பாக நடக்க ஆரம்பித்தானா அது வந்து ஆக்சுவலாக ட்ரூ லவ்வே கிடையாதுன்னு அந்த பொண்ணு சரி பண்ணி எதை சொல்கிறான் நானும் ட்ரை பண்ணுறேன்ட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பையனுடைய வீட்டுக்கு வந்து படிக்க போகிறோம். படிக்க போனோடனே அவங்க அப்பாவும் பின்னாடியே போகிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணே வெளியே வந்துடுறா. விட்டு வெளியே வந்தோடனே அழுதுக்குனே வெளியே வந்தோடனே அவங்க அப்பா வந்து பார்க்குறாங்க, அவருடைய கையில் வந்து நகம் பட்டுருக்கு, கீறி இருக்குது. அப்புறமா அவங்க அப்பா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டு போய் அந்த பையனை வந்து அடிச்சிடுறாங்க. அடிச்சதுக்கப்புறம் அந்த பையனை வான் பண்ணிட்டு இதுமாரி என் பொண்ணுக்கு நீ பேசணும்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அவனும் சாரி எனக்கு நான் தெரியாமல் பண்ணிட்டுன்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா நீ சொன்ன மாரி ரைட்டு தப்பா, அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து நீ சொன்ன மாதிரி ட்ரூ லவ்வோடு பேசலாம், அவன் வந்து நம்ம பே பண்ணலாம் அந்தமாரி தான் என்கிட்ட பேசினான், நீ ஆக்சுவலாக வந்து நீ தான் என்னுடைய உலகமே, நீ தான் ஐ லவ் யூ ஸோ மச்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லு. இது வந்து ஆக்சுவலாக நடந்த ஒரு உண்மையான விஷயம். இந்த வீடியோவில் என்ன நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளம் இதுவே நம்ம வீட்டில் நடந்தால் நம்ம அப்பா அம்மாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இல்லை நீங்களே ஒரு அப்பா அம்மா இருந்தால் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்தால் கௌத்தமோன்னு இருப்போம். கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணுங்கள், சிந்திக்க வைங்க. இப்போ சப்போஸ் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அடித்து துன்புறுத்தி அப்படி வந்து ஆக்சுவலாக துன்புறுத்தி வச்சிருந்தா கூட அந்த பொண்ணு வந்து அந்த பையனை தான் லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணே அந்த பையனை பற்றி தெரிய வச்சாங்க அவங்க அப்பா. எப்படி அவங்க அப்பா வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஆக ஆரம்பிச்சு அந்த பொண்ணுகிட்ட பேசின விதம் அவங்க பழகின. ஆனால் நம்ம அப்பா அம்மா நம்ம சொசைட்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக நான் அனலைஸ் பண்ணுறது தெரியாது. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம பொண்ணு நம்ம அப்பா அம்மா வந்து ஆக்சுவலாக நம்ம பசங்க வந்து கெட்ட வழியில் போனால் எந்த அப்பா அம்மாவே பொறுமையால் அதை அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்பா நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ராப்ளம் இந்தமாரி ஒரு சென்சிபிளான ஒரு ப்ராப்ளம் நடக்குது உங்கள் வீட்டில் சரி உங்கள் குடும்பத்தில் யாருன்னா நடக்குதுன்னா அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம யார் மாதிரி தப்பு இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிங்க. நம்ம பொண்ணுக்கிட்ட வந்து எப்படி பேசினா நம்ம பையன்கிட்ட எப்படி பேசினா அது புரியும், அது எப்படி அவங்களுக்கு தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு உணர வச்சு அது வந்து அவங்களா மாறினா தாங்க உண்டு. இந்தமாரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அவங்க மாற மாட்டாங்க. அவங்களாம் மாறினா மட்டும்தாங்க இந்த விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த கதை வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், லைஃப் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இந்தமாரி சென்சிபிள் ப்ராப்ளம் இந்தமாரி விஷயங்கள்லாம் ஏன்னா அதெல்லாம் வந்து மான பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இதெல்லாம் கஷ்டங்கள் வந்து தாங்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவங்க அப்பா வந்து எவ்வளோ அழகாக அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்சிங்னே சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மாறி அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதாங்க நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நம்மளும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக எவ்ரி ப்ராப்ளம் தட் இஸ் எ சொல்யூஷன் சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளம் சொல்யூஷன் இருக்குது. அது இல்லாமல் இந்த செக்ஸ் ஹார்மோன் செக்ஸ் என்பது சும்மா ஒரு எப்படின்னா ஒரு மாயை மாரிங்க, எதுவும் இல்லாத ஒரு உலகம் மாரி தாங்க. அதில் போய் நம்ம லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்குன்னு ஒரு கோலை வச்சு ஆச்சுன்னா எல்லாத்தையும் சொல்லி நமக்குன்னு ஒரு கோலை வச்சு உங்களுடைய லைஃப் வந்து ரன் பண்ண ஆரம்பிங்க. வி ஆர் த ஆக்சுவலாக நம்மளும் இந்த உலகத்தில் வந்து சாதிக்கணுங்க. இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாகிட்டு இதுக்கெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க. நம்ம வந்து நிறைய பேருக்கு இன்னும் ஆன்சர் பண்ண வேண்டியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசி கோபிநாத் சார் சொல்லுவேன், நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசின்னு இருக்க நேரத்துலாம் விட்டு இப்போ அமெரிக்காவுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நம்ம இளைஞர்கள் வந்து கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம விட்டு நம்மளுடைய நாட்டுக்கான ஆக்சுவல் நம்ம அது எப்படி சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பொறுப்புகள் வந்து இன்னும் அதிகமாகி கொண்டு தாங்க இருக்குது. நம்ம வந்து சின்ன பசங்களாகவே இருக்காமல் நம்ம வந்து எல்லாருமே வாழாமல் புதுசாக நம்ம வந்து உலகத்தை சாதிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்ககிட்ட நான் முடிக்கிறேங்க.